ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துருக்குது அக்னிதம் சேனல். இன்னைக்கு நம்ம கமெண்ட்ஸ்ல ஒரு நண்பர் வந்து தர்மாகோல் கட்டர் செய்யுங்கன்னு கேட்டிருந்தாரு. சோ இன்னைக்கு நம்ம தர்மாகோல் கட்டர் தான் செய்ய போறோம். தர்மாகோல் கட்டர் அமேசான்ல போய் தேடினா ஒரு 300 இருந்து 400 rupees அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கும். இன்னைக்கு நம்ம 100 rupeesல தர்மாகோல் கட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, வேஸ்ட் பென்னு 2, ஸ்கேன் பேட்டரி, அதோட கனெக்டார், ஸ்விட்ச், அப்புறம் நிக்ரோம் ஒயரணும். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து இதை வீணா போன சால்ட்ரிங்லேருந்து எடுத்தேன். வீணா போன சால்ட்ரிங்கில் நிக்ரோம் ஒயர் எங்கே இருக்குன்னா, அதோ கம்பி மாதிரி போகுதுல்ல, அதுக்குள்ளார தான் நிக்ரோம் ஒயர் இருக்கும். நான் அதை உடச்சி தான் நிக்ரோம் ஒயர் எடுத்தேன். லாஸ்ட்டாக 2 ஸ்க்ரூ தேவைப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரீஃபில் தீர்ந்து போன பென் எடுத்து ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி இந்த பக்கமோ முன்னாடி பக்கமோ கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அந்த 2 இடத்துலையும் கட் பண்ணிட்ட பிறகு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி 2 பக்கமும் தேய்ச்சிடுங்க. அப்புறம் கம்பியை சுட வச்சு பெண்ணில் சின்னதாக ஒரு ஓட்டை போடுங்க. நீங்கள் கம்பியை சுட வச்சு கூட போடலாம். சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணால் ஓட்டை வந்து பெருசாக வரும், அதனால் இப்படியே பண்ணிடுங்க. அப்புறம் ஓட்டை போட்ட இடத்துல கருப்பாக இருக்குது, அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் கத்தியை யூஸ் பண்ணி எடுக்கிறேன். நீங்களும் கத்தியை யூஸ் பண்ணி எடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எதில் எடுத்தால் வாட்டமாக இருக்கோ அதில் எடுங்க. பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அந்த ஓட்டை வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா, நான் ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரூ எடுக்க சொன்னல, அந்த ஸ்க்ரூ உள்ளார போகிற அளவுக்கு பெருசாக இருக்கணும். சப்போஸ் ஓட்டை வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. இப்போ அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக உள்ளார போகுது. இதே போல் இன்னொரு பென்லையும் அந்த ஸ்க்ரூ எந்த இடத்துல ஓட்டை போட்டிங்களோ அதே இடத்துல ஓட்டை போட்டு ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணிடுங்க. அப்புறம் கார்போர்ட் ஷீட்டையும் க்ளூ கண்ணி யூஸ் பண்ணி கேன் பேட்டரி ஹோல்டர் ஒன்று செஞ்சுருங்க. அப்புறம் வீணா போன ஐஸ்கிரீம் ஸ்டிக் 2 எடுத்துக்கோங்க. அதை 6 cm அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கேன் பேட்டரி ஹோல்டர் பின்னாடி க்ளூவை அப்ளை பண்ணி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஒட்டிடுங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று ஒட்டிடுங்க. நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஸ்கேன் பேட்டரி ஹோல்டரில் ஒட்டுறப்ப ஒரு பக்கம் வந்து பெண்ணு ஒட்டுற அளவுக்கு கேப் விட்டால் போதும், இன்னொரு பக்கம் கேப் அதிகமாக இருந்தால் போதும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெண்ணு ஒட்டுற அளவுக்கு தான் நான் கேப் விட்டுருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு பெருசாக இருக்கும், அந்த முனையில் பெண்ணை ஒட்டிக்கோங்க. நான் எதுக்கு இந்த அளவுக்கு கேப் விட்டு இருக்கேன்னா, ஒரு சில தர்மாக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா 2 cm அளவுக்கு திக்னஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நான் கேப் விட்டு இருக்கேன். அதே போல் நீங்கள் பெண்ணு ஒட்டுறப்ப ஸ்க்ரூ எந்த மாதிரி இருக்கிற பக்கமாக பார்த்து ஒட்டுங்க. நான் ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டுங்க. அப்படியே அந்த பெண்ணு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஸோ அதனால் சின்னதாக ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் பெண்ணு ஒட்டியிருக்கேன். அப்புறம் ஸ்கேன் பேட்டரியிலேருந்து ஒரு ஒயரை மட்டும் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்விட்சிலேருந்து இன்னொரு ஒயர் வந்து எடுத்துருங்க. சால்ட்ரிங் வச்சு கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்ட பிறகு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்கேன் பேட்டரி ஹோல்டரில் வச்சுடுங்க. வச்சுட்டு அதில் இருக்க ஒரு ஒயரை வந்து அந்த ஸ்க்ரூவில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நான் பண்ணுற மாதிரியே சுற்றி விட்டுருங்க. இன்னொரு ஒயர் வந்து எனக்கு பத்தலை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா சின்ன ஒயர் வந்து அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்விட்சில் கொஞ்சம் க்ளூவை அப்ளை பண்ணி ஹோல்டர் பக்கத்தில் ஒட்டிடுறேன். எனக்கு அந்த ஹோல்டர் பக்கத்தில் ஒட்டினா தான் வாட்டமாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே ஒட்டிடுறேன். உங்களுக்கு எங்கே ஒட்டினா வாட்டமாக இருக்கோ அங்கே ஒட்டிக்கோங்க. அப்புறம் ஸ்விட்சிலேருந்து வர ஒயரை வந்து இன்னொரு ஸ்க்ரூவில் கனெக்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக நிக்ரோம் ஒயர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நிக்ரோம் ஒயரை நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே 2 ஸ்க்ரூலையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நண்பா, நம்ம முடிச்சிட்டோம். உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்க்ரூலையும் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த 2 இடத்துலையும் இன்சுலேஷன் டேப் ஒட்டிக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒயர் வந்து பிச்சின்னு வராது. ஸோ அதனால் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. லாஸ்ட்டாக அந்த 2 ஸ்க்ரூலையும் க்ளூவை வந்து கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்லாஸ்ட் தர்மாகோல் கட்டரை முடிச்சிட்டோம். இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி தர்மாகோல் கட்டரை வெட்டுதுன்னு. ஹையா, சூப்பராக வெட்டுது. இப்போ உங்களுக்காக சும்மா ஷேப் மாதிரி வரைஞ்சி அதை நான் வெட்டி காமிக்க போகிறேன். Close till I get up. Time is barely on our side. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்மாகோல் கட்டரால் வெட்டந்து, இந்த பக்கம் வந்து கத்தியால் வெட்டந்து. ரெண்டுத்துக்கும் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். தர்மாகோல் கட்டரால் வெட்டினா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஆனால் கத்தியால் வெட்டினா அப்படி ஷைனிங்காலாம் இல்லை. அப்புறம் இதில் கட் பண்ணுறதால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதில் கட் பண்ணால் சீக்கிரமாக கட் பண்ணி முடிக்கலாம். அதுவே கத்தியில் கட் பண்ணால் அந்தளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியாது. இதில் கட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எந்த டைரெக்ஷனில் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் சும்மா ஏதோ ஒரு டைரெக்ஷனில் போகிறேன், அதே டைரெக்ஷனில் இது கட் ஆகுது. இதை யூஸ் பண்ணி சின்ன சின்ன இடத்த கூட அழகாக கட் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ முக்கியமா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, சின்ன பசங்க தர்மாக்கோல் வச்சு ப்ராஜெக்ட் செய்யறாங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிலர் எல்லாம் கத்தி வச்சு கட் பண்ணுவீங்க. கட் பண்றப்ப அந்த கட் பண்ற இடம் வந்து அழகா வந்திருக்காது. சோ நீங்க இந்த தர்மாக்கோல் கட்டரை வச்சு கட் பண்ணீங்கன்னா அந்த கட் பண்ற இடம் வந்து செம அழகா வரும். நீங்க வீட்ல மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ண வச்சுக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன அக்னி தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்லி அமுக்குனா நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.